எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை கொடுப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கே. காலை பிரார்த்தனையில டைம், அதாவது நாம வாழ்றதுக்காக இறைவன் கொடுத்திருக்கிற அந்த கால தவணைய அனுமதியை நாம பெரும் அருட்கொடையாக கருத வேண்டும். இந்த டைம் அப்படிங்கிற விஷயத்த யாராலையும் நமக்கு கொடுக்க முடியாது. ஒரு ஒரு மூச்சு இறைவன் புறத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்ம உணர்றோமா இல்லையா? அது நாம வாழ்றதுக்கான அனுமதி. நாம வாழ்றதுக்கான அனுமதி தான் மூச்சுங்கிறது. இந்த மூச்சு இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுல்ல. அப்போ இறைவன் நம்ம வாழ்றதுக்கு அனுமதி கொடுக்குறான்னு அர்த்தம். அனுமதி கொடுக்கிற ஒருத்தன் நமக்காக ஒரு வாழ்க்கையை பிற்படுத்தி வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். நமக்கான இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்படுற அனுமதிக்கப்படுற அந்த வாழ்க்கை நமக்கு நன்மையா மட்டும்தான் இருக்க முடியும். அந்த நன்மைகளை நாம தவற விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ஒரு 5 நிமிஷத்தை உங்களுடைய காலத்தவணையில் நீங்க நீட்டித்துக் கொள்ள முடியாது. எனவே நிச்சயமாக அந்த காலம் என்பது மிகப்பெரிய அருட்கொடை. டைம் இஸ் மணின்னு அதை மனிதர்கள் மாத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருமே மணி பேஸ்டா பேசினாதான் புரியும். டைம் இஸ் மணி, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. டைம் இஸ் மணி. இப்போ நீங்க காலையில ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் போறீங்க, நைட்டு 9 மணிக்கு தான் உங்களை விடுறாங்க, அடிச்சு கரும்பு ஜூஸ் மாதிரி புழிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா சம்பளம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் தர்றாங்க, ரைட்டுங்களா? ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் நினைச்சா வேலை செய்வாரு. சாயங்காலமா ஒரு 2 மணி நேரம்
கிளினிக் போவார், ஏதாவது கிளாஸ் நினச்சா கிளாஸ் எடுப்பார், இல்லாட்டி ஏதாவது பண்ணுவார். அவரோட டைம் அவரோடது. அவர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1,00,000 கூட வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ உண்மையிலேயே யார் பணக்காரர்? யார் லைஃப்பை வாழ்றது? அந்த 1,00,000 சம்பாதிக்கிறவர் தான். இதுதான் உண்மை. அந்த 6,00,000 சம்பாதிக்கிறார் இல்லையா? அவருடைய ஆள் மனசுலயும் அதுதான் விருப்பமா இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. எவ்வளோதான் ஜூஸ் போடுவீங்க? இந்த கரும்பு ஜூஸ் போடுற அண்ணன், ஓ இதோட முடிச்சிருவாருப்பா, அதோட ஜூஸை நம்ம ஊற்றி கொடுத்துட்டுவாருன்னு நினைப்போம். அந்த பக்கமா எடுத்து இன்னொரு புளி விடுவார். சரி இதுதான் லாஸ்ட் போல நம்ம நினைப்போம். எகிரி எடுத்து இன்னொரு புளி பொழிவார். எப்பதான்டா முடிப்பீங்க? அப்புறமா கூட இந்த சக்கையை தண்ணியில ஊற வச்சு ஒரு ஜூஸ் போடுவாரோ அப்படின்னு கூட நமக்கு தோணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மனிதர்களை வந்து இந்த கார்ப்பரேட் கலாச்சாரம் வந்து கசக்கி புழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னென்னமோ கொடுத்து ஆஃபர் பண்ணி கடன் வாங்க வச்சு அவங்கள அப்படியே லாக் பண்ண வைக்கிறேன். நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க துளி நினைக்கல. நம்மளால அவங்களுக்கு என்ன லாபம், அப்படிதான் பெரும்பாலான நிறுவனங்கள் நினைக்கிறாங்க. ஸோ டைம் இஸ் மணி. எதுக்காக இந்த கிளாஸ்ல நம்ம வந்து இதை ஷேர் பண்றோம் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஆழமா உணர்ந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த விபாசனாலாம் நாங்கள் கற்றுக்கும் போது இந்த ஃபார்ம் 2, ஃபார்ம் 3க்கான ப்ரிப்பரேஷன்ஸ், தேவையில்லாத பதிவுகளை வந்து தவிர்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, முக்கியமாக இந்த தேவையில்லாத விஷயங்களை பார்க்காம இருக்கும்போது நமக்கு நிறைய டைம் கிடைக்குது. நிறைய டைம் கிடைக்குது. அதாவது நாம நம்ம மனசை வீணான விஷயங்கள்லையும் தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லையும் ஈடுபடுத்தாம இருக்கிறதையே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம். ஆனா நம்ம மனசு நல்ல விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லையே. டிஃபென்ஸ் மோட்லயே இருக்கும். அடிச்சு ஆடணும்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ நமக்கு நிறைய டைம் கிடைக்குது. பிசிக்கலி நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறோம். நம்ம கண் இருக்கு இல்லையா? நம்ம கண்ணு தான் நம்ம உடம்புலயே வச்சு அதிகமான சக்தியை விரயம் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. நீங்க விஷன், இந்த கண் கருவிழியை கொண்டு பார்க்கும்போது உங்களுடைய சிறுநீரகத்தின் சக்தியை, உங்களுடைய கல்லீரலின் சக்தியை பயன்படுத்தித்தான் ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ வந்து ஒரு சினிமாவுக்கு போறோம். 3 ஹவர்ஸ் அந்த டார்க் ரூம்ல உட்காந்து அந்த ஸ்கிரீனை நீங்க பார்க்கும்போது, நீங்க 200 300 டிக்கெட் வாங்கி பார்க்குறீங்க. அது ஒண்ணு. ஆனாலும் உங்களுடைய அந்த இன்டகிரேட்டட் வைட்டல்சியில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செலவு பண்ணி தான் அந்த படத்தை நீங்க பார்க்குறீங்க. வொர்த்லெஸ், அது வேற விஷயம். இப்போ நீங்க அந்த படத்தை பார்க்கலைன்னா அந்த 3 ஹவர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் வைட்டல்சி உங்களுக்கு லாபம் தானே. அந்த எனர்ஜியை வச்சு உங்க உடம்பு ஏகப்பட்ட வேலைகளை செய்யுமா இல்லையா? ஒண்ணு, உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய பல்வேறு கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். சரிப்பா, கழிவே இல்லப்பா, உடலுடைய இயக்கங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அது செய்யலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது பாடியோட செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம எல்லாருமே பாடியோட செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசத்தை பத்தி தான் பேசுறோம். ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நோயை சுகப்படுத்தக்கூடிய உடலின் இயல்பை பத்தி பேசுறோம். ஆனா செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கு. உடலின் காக்கும் சக்தி. நோயே வராம தடுக்கும். வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீலிங்லாம் வரவே வரலையே. அப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வச்சு பாடி என்ன பண்ணும்? செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும். அதுவுமே ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுப்பா. இப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி என்ன பண்ணும்? மனதின் இயக்கங்களுக்கு பயன்படுத்தும். சிந்தனை தெளிவிற்கு பயன்படுத்தும். சிந்தனை தெளிவிற்கு எல்லை ஏது? இதுதான் ஸ்பிரிச்சுவல் growth. ஸோ ஸ்பிரிச்சுவல் growth, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம இருக்கணும்னா அதுக்கான எனர்ஜியை நாம தான் மேனேஜ் பண்ணணும், சேர்த்து வைக்கணும். ஸோ கவனம் வலிமை பெற தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் பக்கம் நம்ம மனசு போகாது. மனசு போகலைன்னா உடல் போகாது. இதனால நமக்கு நிறைய எனர்ஜி லாபம். இப்போ நம்ம அக்குபஞ்சர்ல படிக்கிறோமா இல்லையா? உடல் தன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டகிரேட்டட் வைட்டல்சியை 3 விதமான வேலைகளுக்கு பயன்படுத்துது. ஜீரணம், உடல் மற்றும் மனதின் அன்றாட இயக்கங்கள், கழிவு நீக்கத்துக்கு பயன்படுத்துதா இல்லையா? இப்போ இந்த உடல் மற்றும் மனதின் அன்றாட இயக்கங்கள்ல ஒரு அலாட்டட் எனர்ஜி இருக்கு. இவ்வளவுதான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனா நாம எக்ஸசிவா பயன்படுத்துறோம். இப்ப நம்ம நீங்க வந்து கடினமான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா ஜீரணத்துக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய எனர்ஜி வந்து எக்ஸீட் ஆயிடுதுங்க. அதனால உங்களுக்கு மற்ற விஷயங்கள் வந்து எடுத்துக்குது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலி உண்மை என்ன தெரியுமா?
நம்முடைய மனதின் இயக்கங்களுக்கான சக்தி தான் எக்ஸீட் ஆகுது. நீங்க சும்மாவே உட்கார்ந்து இருந்தாலும் எனத்தையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களால உங்களுடைய அந்த அலாட்டட் எனர்ஜி எக்ஸீட் ஆகி அதனால ஜீரணம் பாதிக்கப்படுது. ஏன்னா ஜீரணத்துக்கான சக்தியும் இது வாங்கிரும். அதனாலதான் சொல்றோம் டிவி பார்க்காமலே சாப்பிடுங்கன்னு அக்குபஞ்சர் மருத்துவர்கள் ஏன் சொல்றாங்க? நீங்க டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது ஜீரணத்துக்கான சக்தி உங்களுடைய மனசுக்கான அந்த அந்த சினிமாவை பார்க்கும்போது உங்க மனசுல அந்த எமோஷன்ஸ் எமிட் ஆகுது இல்லையா, அதுக்கு செலவழிஞ்சிருது, ஜீரணம் புவர் ஆயிடுதுன்னு சொல்றோம். இட் இஸ் ஆல் அபவுட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். அப்போ எங்க எங்க இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண முடியும் தெரியுமா? தேவையில்லாத விஷயங்களை நம்ம உள்ள போட்டுக்க கூடாது, இது வீணானது, இது கெட்டது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி, இது எல்லாரும் முடிவு பண்ணிடலாம். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு கவனம் வேணும். அந்த கவனம் தான் நம்முடைய பயிற்சியினுடைய சென்டர் பாயிண்டா இருக்கு. அந்த கவனத்தை வலிமைப்படுத்திக்கிறது தான் பயிற்சியினுடைய சென்டர் பாயிண்டா இருக்கு. ஸோ இது ஒரு பிசினஸ் ஐடியா தான். பிசினஸ் ஐடியான்றது என்ன? மேக்கிங் மணி, வி ஆர் மேக்கிங் எனர்ஜி, வி ஆர் சேவிங் எனர்ஜி. இந்த வாழ்க்கையை ஒரு பிசினஸா நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் தான் பிசினஸ் உடைய சக்சஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு தேவையான பெஸ்ட் பிசினஸ் ஐடியா. கவனத்தை வலிமைப்படுத்திக்கங்க. தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்து கூட உள்ள போட்டுக்காதீங்க. உங்களுடைய கண்களை எல்லாத்துக்கும் திறக்காதீங்க. உங்க காதுகளை எல்லாத்துக்கும் திறக்காதீங்க. உங்களுடைய அக உலகத்துக்குள்ள யாரு வரணும், யாரு வரக்கூடாது அப்படிங்கிற கட்டளைய கொடுக்கிற அதிகாரம் உங்களுக்கானதா இருக்குது. நாம நமக்கானதா அதை பயன்படுத்தல. இதுதான் பிரச்சனை. யாரு வேணாலும் உள்ள வர்றாங்க, யாரு வேணாலும் போறாங்க. ஒரு பதிவை நம்ம உள்ள போட்டோம்னா அது சும்மா இருக்காது. அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உள்ள போய் கண்டுபிடிச்சு அவங்க ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க. அடுத்து அவங்கள மாதிரியே சில பதிவுகளை உள்ள கூட்டு வரதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. நீங்க இந்த பக்கம் எதையாவது படிச்சுட்டு இருப்பீங்க, இவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கவனம் வலிமைப்பட வேண்டும் என்பதில் எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நம்ம பண்ண போறோம் இல்லையா, அதை தான் நம்ம செய்யணும். நம்ம ஆனாபானா பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். கண்களை மூடி கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. உங்களுடைய என்னுடைய அக உலகத்துக்குள்ள நான் போறேன் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸைட்டட் ஃபீல் நமக்கு இருக்கணும். அக உலகம், நமக்கான உலகம், நம்முடைய அதிகாரம் நிறைந்திருக்கக்கூடிய உலகம், இறைவன் நமக்காக அருட்கொடைகளை அள்ளித் தரக்கூடிய உலகம். விருப்ப உணர்வோடும் ஆர்வத்தோடும் கண்களை மூடி, கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் வைத்து, புற உலகம் வெளியே, அக உலகம் உள்ளே என்ற அந்த உணர்வில் கண்களை மூடி அக உலகத்தின் நுழைவாயிலில் நின்று மெது மெதுவாக நம்முடைய மூச்சின் மீது கவனம் செலுத்தும். மூச்சு இயல்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை வெறுமனே நீங்கள் கவனிக்கிறீர்கள். இறைவன் உங்களுக்காக மூச்சை படைத்து, பிரத்யேகமாக படைத்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உணர்வோடு மூச்சை கவனித்தால், மூச்சை கவனித்தலில் எந்த அழுத்தமும் இருக்காது. ரொம்ப கேஷுவலா நம்ம அதை கவனிக்கலாம். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு. ஒவ்வொரு மூச்சையும் உணர்வுடன் கவனியுங்கள்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது மட்டுமே கவனம் இருக்கட்டும். இடையிடையே எண்ணங்கள் வரலாம், சென்சேஷன்ஸ் வரலாம், தூக்கம் வரலாம். நோ ப்ராப்ளம். நினைவூட்டல் வந்த பிறகு மீண்டும் மூச்சுக்கு வந்துவிடும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த மொமெண்ட் மூச்சின் மீதான உணர்வுடன் கூடிய கவனத்தோடு இருக்கட்டும். உங்களுடைய நெற்றி பரப்பில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய நெற்றியின் தோல் பரப்பில் உங்களுடைய கவனத்தை இயல்பாக நிலைநிறுத்துங்கள். அங்கே ஏதேனும் நுட்பமான தோல் உணர்ச்சிகளை உணர முடிகிறதா என்று பாருங்கள். தோல் உணர்ச்சிகள் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பார்க்க வேண்டாம். வெறுமனே பாருங்கள். இருந்தால் இருக்கிறது, இல்லை என்றால் இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இயல்பான கவனத்தை நெற்றி பரப்பில் நிலை நிறுத்துங்கள். உங்களுடைய வலது கன்னத்தின் தோல் பரப்பில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய இடது கன்னத்தின் தோல் பரப்பில் கவனம் செலுத்துங்கள்.
உங்களுடைய இடது காதின் மீது இடது காதின் மீது கவனம் செலுத்துங்கள். அங்கே நிலவி இருக்கக்கூடிய சென்சேஷன்ஸ் கவனிக்க முடியுதா பாருங்க. உங்களுடைய வலது காதின் மீது ரைட் இயர் கவனம் செலுத்துங்கள். இயல்பான கவனம். நுட்பமான உணர்ச்சிகள் அங்கே இருக்குமானால் அதனை கவனிக்க முடிகிறதா என்று பாருங்கள். உங்களுடைய வலது உள்ளங்கையில் கவனம் செலுத்துங்கள். உங்களோட ரைட் ஹேண்டுடைய பாம் உள்ளங்கையில் இயல்பான கவனத்தை செலுத்துங்கள். அங்கே சென்சேஷன்ஸ் தெரிகிறதா என்று பாருங்கள். உங்களுடைய இடது உள்ளங்கையில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வலது பாதத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வலது காலின் பாத பகுதியில் உங்களுடைய கவனம் நிலை கொள்ளட்டும். அந்த இடத்தை கவனிச்சாலே அங்க ஒரு உணர்வு இருக்கும். கவனத்தை அங்க நிறுத்துறதே பெரிய விஷயம். உங்களுடைய இடது காலின் பாதத்தில் கவனம் செலுத்துங்கள். கவனம் அங்கே இயல்பான தன்மையில் நிலை பெறட்டும். இப்போது மூக்கு துவாரங்களுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வாருங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் தொடங்கட்டும். இந்த முறை கவனத்தின் ஊடாக கவனத்தோடு சேர்த்து, மூச்சின் மீதான கவனத்தோடு சேர்த்து, அந்த மூச்சு மூக்கு துவாரங்களுடைய அந்த நுழைவாயிலிலும் மூக்கு துவாரங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்புற தோல் பரப்பிலும் ஏற்படுத்தக்கூடிய
சென்சேஷன்ஸை கவனிக்க முடியுதா பாரு. மூச்சை தனியா, சென்சேஷனை தனியா கவனிக்க முடியாது. மூச்சோடையே, மூச்சுடைய அந்த இறுதியிலேயே அந்த சென்சேஷன்ஸை நம்ம உணர முடியும். ரொம்ப கேஷுவலாக பண்ணால் மட்டும்தான் கவனம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க, கவனம் சிதறிட்டு வீக் ஆகிடும். மூச்சின் மீதும் மூச்சு ஏற்படுத்தக்கூடிய சென்சேஷன்ஸ் மீதும் கவனம் இருக்கு. நாம் மெதுவாக தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப எளிமையான ப்ராக்டிஸ் தான். இது நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ பிளைண்ட்லி நீங்கள் இந்த 21 டேஸும் அண்டு ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லையும் சொல்லித்தரக்கூடிய ப்ராக்டிஸ் ஸ்டெப்ஸை பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு இதை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது என்னதான்டா செய்யுது, இவன் இவ்வளோ சொல்கிறானே, ஓவர் பில்டப்பாக இருக்கே, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகான விஷயங்கள். அண்ட் இந்த தேவையில்லாத விஷயங்களை உள்ளே போட்டுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப சீரியஸாக இருங்க. அது உங்களுக்கு மெடிக்கலி நிறைய நன்மைகளை தரும். முக்கியமாக இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சார் நானே ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் இதெல்லாம் பார்க்குறேன் சார், ஒரு பாட்டு கேட்டால் தான் ரிலாக்ஸாக இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் ரிலாக்ஸேஷன் வேணும்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கண்ணை மூடி அப்படியே படுத்துருங்க, இல்லை உட்காந்துக்கோங்க. அதுவே பெரிய ரிலாக்ஸேஷன். நீங்கள் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற பேரில் பாடிக்கு நுட்பமான இன்னொரு வேலையை தான் தரீங்களே தவிர ரிலாக்ஸ் கொடுக்கல. இப்போ கையை வச்சு ஒரு வேலையை செய்கிறத விட அவங்க காதை கொண்டு ஒரு பாட்டை கேட்கறது தான் உடம்புக்கு கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈஸியான வேலையை டயர்ட் ஆகிட்டு கஷ்டமான வேலையை ஓய்வுன்ற பேரில் கொடுக்குறீங்க. பாடி நினைக்கும், இவங்கெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா, எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னு தான் பாடி கேட்கும், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஸோ உடம்புக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா 2 ஹெல்ப் தான். ஒன்று, நல்லா சாப்பிடுங்க, இல்லாட்டி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இந்த 2 தான் உடம்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை. இது 2யும் பண்ணிட்டீங்கன்னா
அதுக்கப்புறம் உடம்பு வந்து உங்களுக்கு அப்படியே பல மடங்கா திருப்பி தரும். அதனால நல்லா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் வேணுமா? பசி இருக்குதா? நல்லா சாப்பிடுங்க. பசி இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஆனா ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் கண்ண மூடி உட்கார விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு லிக்விட், ஒரு மோரோ, ஒரு இளநியோ, ஒரு ஜூஸோ, ஒரு கரும்பு ஜூஸோ, ஒரு சூப்போ உட்காந்து அப்படியே பொறுமையா சிப் பை சிப் அப்படியே ரசிச்சு, ரசிச்சு, ருசிச்சு குடிங்களேன். அதுவே பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கும். அதனால தான் மக்கள் டீ, காபி குடிக்கிறாங்க. அப்போ அந்த ரசிச்சு ருசிச்சு குடிக்கிறத தாண்டி அந்த காஃபியும் சுகரும் மில்க்கும் அந்த டேஸ்ட் ஃபிளேவர் அவங்க டாமினேட் பண்ணி கபலீகரா செஞ்சிருச்சு. நீங்க உண்மையிலேயே ஒரு ஒரு லிக்விட் ஒரு 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 ஜூஸ் ஒரு கரும்பு ஜூஸ்னு எடுத்துக்கலாமே. அந்த கரும்பு ஜூஸ் வாங்கி உட்காந்து அப்படியே பொறுமையா நானும் என் ஃப்ரெண்டு கரும்பு ஜூஸ் கடைக்கு போனோம். அவனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அம்மா ஜூஸ் கொடுத்தாங்க. அதை அவன்கிட்ட கொடுத்தேன். அடுத்து நான் வாங்கி குடிக்கிறதுக்குள்ள அவன் பாதியை காலி பண்ணிட்டான். கட கட கடன்னு ஊத்திட்டான். என்னடா பண்ண? நம்ம அந்த இடத்துல ஒரு மரம் இருந்ததுங்க. 2 பேர் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு போயிட்டு மரத்தடியில உட்காந்து பொறுமையா சில விஷயங்களை பேசிட்டு குடிக்கலாம்னு நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். அவன் பாதியை குடிச்சிட்டான். மக்கள் பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க. குடிக்கிற விஷயத்துல ஏதோ அதுக்கு மேல தண்ணி கிடைக்கவே கிடைக்காதுப்பா. கடகடன்னு குடிச்சிடும் பிடிக்கிடுவாங்கன்ற ரேஞ்சிலே கடகடன் கடகடன்னு ஊத்திடுறாங்க. தொண்டைங்கிற பகுதி வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நாளைக்கு வகுப்புல இந்த தொண்டையை பத்தி ஒரு மருத்துவ ரீதியான புரிதல்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். சம்மருக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அது. ஸோ நம்ம இந்த ப்ராக்டிஸ்ல கவனமா இருப்போம். தேவையில்லாத கெட்ட பதிவுகளை உட்புகுத்திக் கொள்வதிலிருந்தும் மிக உறுதியாக விலகி இருங்கள். கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட கம்பல்சரி நீங்க பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.